உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களுக்கும் இந்த நிலைமை உண்டு. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அம்மையனக்கருடையவாறு யார் பெறுவார் அச்சோவே? திருமுறை கொடுத்திருக்கிறது, திருமுறை தந்திருக்கிற பெருவாழ்வு இது. இது யாரும் தனித்திறமை அல்ல. திருமுறை போட்ட இன்னைக்கு ஓதுவா மூர்த்திகளாக இருக்கட்டும், துறவிகளாக இருக்கட்டும், பெரிய அடியார் திருக்கூட்ட தலைவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் திருமுறை தொடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த மதிப்பும் மரியாதையும் பெயரும் புகழும் செல்வமும் திருமுறையும் நால்வர்களும் சிவபெருமானும் தந்திருக்கிற மாபெரும் பிச்சை. பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. நீங்க திருமுறையை பாட தொண்டு செய்ய செய்ய உங்கள் குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்கூடா பார்க்கலாம். உங்கள் தலைக்கு மேல கத்தி தொங்குச்சுன்னா அந்த கத்தி போய் பாங்கு வீசுவாங்க. அருமையான அந்த காலத்தில் காத்து வருவதற்காக வீசுவதற்கு கத்தி போய் மலர் வந்து கொட்டுவார்கள். இதெல்லாம் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், விடாமுயற்சியோடு சிவத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். நேற்று ஒரு தெய்வம், இன்று ஒரு தெய்வம், நாளை ஒரு தெய்வம் என்று இல்லாமல் திருமுறை மேலே ஆழமான நம்பிக்கை இருக்கணும், நாயன்மார் மேலே நம்பிக்கை இருக்கணும். திருப்பதிகங்களை ஒரு பாட்டாவது பாடணும். ஒரு பதிகத்தை பாடணும். ஒரு நாளைக்கு 40 பாட்டு பாடணும். 40 பதிகங்கள், 4 பதிகம் 40 பாட்டு. அது முடியலன்னா ஒரு பதிகம் 10 பாட்டு 11 பாட்டு. அதுவும் முடியலன்னா ஒரு பாட்டு பாடணும். அந்த ஒரு பாட்டு சிரமமாக இருந்ததுன்னா அதுலேயே சின்ன பாட்டெல்லாம் இருக்கு. அதுவும் முடியலையா பஞ்சாட்சரமாவது சொல்லணும். சிவபெருமானுக்கு எல்லாரும் கோயிலுக்கு போக வாய்ப்பு இருக்காது. ஆனால் இல்லத்திலேயே விளக்கை ஏற்றி ஒரு சிவலிங்கத்தை வைத்து ஒரு வில்வத்தையோ ஒரு அரளின் பூவையோ ஒரு அருகம்பிள்ளையோ ஏதாவது இல்லை, எதுவும் கிடைக்கலையா கருவேப்பிலையாவது வைங்க. சமையலுக்கு போகிற கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, அதுவும் இலைதானே. இலையால் அன்பால் ஏத்தும் அவருக்கு நிலையா வாழ்வை நீத்தார் கிடமாம்னார். அவர் கருவேப்பிலைன்னு சொல்லலை, நொச்சி இலைன்னு சொல்லலை, இலைன்னு சொல்லிவிட்டார். அதுவும் இலையோட சேர்ந்தது தான். எது இல்லைனாலும் பரவாயில்ல, எருக்க இலையை வைங்க, ஊமத்தை இலையை வைங்க. காசிக்கு போனால் தெரியும், ஊமத்தங்காய் வைப்பாங்க விஸ்வநாதருக்கு. நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். நல்ல முள்ளாக இருக்கும் அந்த காய், அதை எடுத்து தேவையில் வைப்பாங்க விஸ்வநாதருக்கு, காசி விஸ்வநாதருக்கு. பெரிய மலர்களாக சாத்த மாட்டாங்க, சுடுகாட்டு சாம்பலைத்தான் பூசுகிறார்கள். எங்க காசி